வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் இரண்டாம் பருவத்தில் இரண்டாவது இயல் 130 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். நன்றி அறிதல் பொறையுடைமை என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்கள் 100. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். நன்றி அறிதல் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல். நட்டல் நட்பு கொள்ளுதல். நம் முன்னோர் அறநூல்களை படைத்ததன் நோக்கம் நல்லொழுக்கம். நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் 8. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். இதெல்லாம் புக் பேக் வினாக்கள். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும். அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும். நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை. நாம் யாரோடும் நட்பு கொள்ள வேண்டும்? நற்பண்புகள் உடையவரோடு. எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது? துன்பம். ஆசாரக்கோவை எவ்வகை நூல்களை சார்ந்தது? 17 கீழ்கணக்கு. அடுத்து கண்மணியே கண்ணுறங்கு. தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுவது நாட்டுப்புற பாடல்கள். நந்தவனம் பொருள் பூஞ்சோலை. பண் இசை பார் உலகம். இழைத்து செய்து முத்தேன். தொகை சொற்களை விரித்து எழுதுக. கொம்புத்தேன் கொந்துத்தேன் கொசுத்தேன். முக்கணி மா பலா வாழை. முத்தமிழ் இயலிசை நாடகம். தாலாட்டு எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது? வாய்மொழி இலக்கியம். தாள் என்பதன் பொருள் நாக்கு. நாவசித்து பாடுவதால் அதன் பெயர் தாலாட்டு. தாள் குட்டலாட்டு. குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாட்டு தாலாட்டு. பாட்டி சேர்த்து பாட்டு கூட்டல் சேர்த்து. கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி. உதிர்த்த என்பதன் எதிர்ச்சொல் மறைந்த. இத்தாலாட்டு பாடல் குறிப்பிடப்படும் 3 நாடுகள் எவை? சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு. குளம் வெட்டி அணை வெட்டி மக்களின் பசி போக்கும் நாடு பாண்டிய நாடு. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அரிசி உணவளிப்பது சோழ நாடு. தமிழர் பெருவிழா. நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு அடுத்து எடுத்து செல்வது விழாக்கள். தமிழர் திருநாள் என போற்றப்படுவது விழா பொங்கல் விழா. எதனோடு இணைந்து வாழ்வது தமிழரின் வாழ்க்கை முறை? இயற்கையோடு. உழவர்கள் விதைப்பது ஆடி திங்களில். உழவர்கள் அறுவடை செய்வது தைத்திங்களில். தைத்திங்கள் முதல் நாள் பொங்கலிட்டு வழிபடுவதன் வேறு பெயர் அறுவடை திருவிழா. உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உடைத்த கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துவதால் உழவர் திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. பொங்கல் கொண்டாடப்படும் நாட்கள் 2 முதல் 4 நாட்கள். போகி கொண்டாடப்படுவது மார்கழி மாதம் இறுதி நாள். வீட்டுள்ள பழைய பொருட்களை நீக்கி தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் பொங்கல் திருவிழா அந்த காலத்தில் எவ்வாறு கொண்டாடப்பட்டது? இந்திர விழா. பொங்கல் என்பதன் பொருள் பொங்கி பெருகி வருவது. திருவள்ளுவர் ஆண்டு என்பதன் தினம் தொடங்கும் தினம் தை 1, கொண்டாடப்படும் தினம் தை 2. மாடு என்பதன் பொருள் செல்வம். மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு. மஞ்சு விரட்டு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். பொங்கல் மகர சங்கராந்தி என்ற பெயரில் எங்கு கொண்டாடப்படுகிறது? ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம். ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம். பஞ்சாப் மாநிலத்தில் பொங்கல் எப்பெயரில் கொண்டாடப்படுகிறது? லோரி. குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் பொங்கல் எப்பெயரில் கொண்டாடப்படுகிறது? உத்தராயன். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. 2018ஆம் ஆண்டில் திருவள்ளுவர் ஆண்டுபடி கணக்கிடும் முறை. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை 2018 கூட்டல் ஒரு 31 கூட்டணும் 2049. கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். புக் பேக் வினாக்கள் இதெல்லாம். விழா காலங்களில் வீட்டில் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டப்படும். பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று. போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என வயலை காண இன்பம். பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். மணங்கவரும் மாமல்லபுரம். நரசிம்மவர்மன் என்ற மன்னனின் சிறப்பு பெயர் மாமல்லன். நரசிம்மவர்மனின் காலம் 7ஆம் நூற்றாண்டு. நரசிம்மவர்மனின் தந்தை மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் ஆட்சி செய்தது பல்லவ நாடு. மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்ட பாறை அர்ச்சுனன் தபசு. 2 பாறைகளில் உள்ள சிற்பங்கள் 50க்கும் மேற்பட்டவை. ஒருவரது நரம்புகள் வெளியே திரும்படி செதுக்கப்பட்ட சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள். அர்ச்சுனன் தபசு இதன் மற்றொரு பெயர் பகீரதன் தவம். 4 வகை சிற்பக்கலைகள். குடைவரை கோவில்கள் ஒற்றை கோவில்கள் கட்டுமான கோவில்கள் புடைப்பு சிற்பங்கள். 4 வகை சிற்பக்கலைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம்.
தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தின் தற்போதைய பெயர் மகாபலிபுரம். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்தின் பெயர் பஞ்சபாண்டவர் ரதம். ரதம் என்பதன் பொருள் தேர். ரதம் போன்ற வடிவில் இருக்கும் கோவில் ரத கோவில். ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் ரத கோவில். உச்சரிப்பின் சிறிதளவு மயங்கொலிகள். இலக்கண பகுதி. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள் 8. ஞ, ந, ந 3 வகை ந, 3 வகை ல, ர, ர. நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தை நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது நகரம். பெரிய நகரம் நடுப்பகுதி. நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தை முன்பகுதியை தொடுவதனால சின்ன நகரம். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறப்பது நகரம். நகரம், நகரத்தில் உள்ள நகரம். அடுத்து பொருள் வேறுபாடு அறிதல். வானம். 3 சுழி வானம்னா வெடின்னு அர்த்தம். 2 சுழி வானம்னா ஆகாயம்னு அர்த்தம். 3 சுழி நீனா பனி, வேலை, சின்ன பனி, குளிர்ச்சி. விலை பொருளின் மதிப்பு. விளை விளைவித்தல், உண்டாக்குதல் என்று பொருள். விளைனா விரும்புதல் என்று பொருள். இலை செடியோட இலை. இலை இழைந்து விட்டான்னு சொல்லுவாங்க, மெலிந்து போறுதல். இலை அப்படின்னா நூலை. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பக்கங்கள் அடியை தொடுவதனால் மேல்பல்லின் அடியை தொடுவதனால் தோன்றுவது லகரம். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலினத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் தோன்றுவது லகரம். நாவின் நுனியை நோக்கி நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் தோன்றுவது லகரம். தமிழுக்கு வரும் லகரம். தமிழுக்கே சிறப்பான எழுத்து ல, லகரம். நாவின் நுனி மேலினத்தின் முதல் பகுதியை தொடுவதால் தோன்றுவது ரகரம். நாவின் நுனி மேலினத்தின் மையப்பகுதி வரசால் தோன்றுவது ரகரம். ஏரி குளம். ஏரினா மேல் ஏரி. கூரை வீட்டின் கூரை. கூரை புடவை. சிரம்னா தலை. இலைனா தலை. வண்டி இழுப்பது காளை. கடல் பறவை. பறவை வானில் பறந்தது. கடல் மெல்ல திறந்தான். கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். வாள் விலங்குகளின் உறுப்பு. வாள் போர் வாள். வெல்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள். சிப்ஸ்னா சில்லுகள். ரெடிமேடர்ஸ் ஆயத்த ஆடைகள். மேக்கப் ஒப்பனை. டிஃபின் சுச்சுங்கி. திருக்குறள். விருந்தினர் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிய உடையவர்கள் பயனற்ற சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை. பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா பயனிலா. எத்தகைய செல்வம் அழிந்து வரும்? களவு மூலம் பெரும் செல்வம். மோந்து பார்த்தால் வாடும் மலர் அனிச்ச மலர். ஊக்கமது கைவிடல் என்பது ஆத்திச்சூடி. எந்த சொற்களை பேச வேண்டும்? பயனுள்ள சொற்களை. இன்னும் 6th செகண்டில் தேர்டு இயல் மட்டும் இருக்குது. அதுபோல் 6th ஃபஸ்ட் டைமில் முழுசும் இருக்குது. அந்த வீடியோஸும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நியூ புக் தமிழ் அப்படின்னு இருக்கும். தேங்க்யூ.